இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தூய இதய அன்னையின் அன்பு பக்தர்களே, இயேசு கிறிஸ்து உடல் மன ஆன்ம நோய்களுக்கு மருத்துவராக இருந்து குணப்படுத்துகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், இயேசு ஒரு தொழுநோயாளரை குணப்படுத்துகின்றார். இந்த தொழுநோயாளர் தன்னையே முழுவதுமாக இறைவனிடத்திலே சரணாகதியாக ஒப்பு கொடுக்கின்றார். நீர் விரும்பினால் எனது நோயை உம்மால் நீக்க முடியும் என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துகின்றார். எனவே உடலளவிலே இருக்கின்ற நோயை இறைவன் குணப்படுத்துகின்றார். மேலும் நற்செய்தி வாசகங்களிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம், மார்த்தா லாசரஸ் இவர்களுடைய சகோதரியான மரியா ஒரு பாவச் செயலை செய்கின்றார். அதன் நிமித்தமாக இயேசு ஒரு வீட்டிற்கு உணவருந்து செல்லுகின்றார் என்பதை அறிந்த பிறகு அவர் அந்த வீட்டிற்கு சென்று தன்னுடைய கண்ணீரால் அவருடைய பாதத்தை நனைக்கிறார். தன்னுடைய கூந்தலால் அவருடைய பாதத்தை துடைக்கின்றார். தான் எடுத்து சென்ற அந்த நறுமண தைலத்தால் அவருடைய பாதத்தை அவர் பூசுகின்றார். இந்த பெண்ணினுடைய மனநோயை அவர் புரிந்து கொள்ளுகின்றார். அவருடைய மனம் கனத்த மனதோடு இருக்கின்றது. அவருக்கு விடுதலை வேண்டும், குணம் வேண்டும் என்று சொல்லி அவருக்கு இனிமேல் நீ பாவம் செய்யாமல் இரு என்று சொல்லி அவருக்கு முழு சுகத்தையும் கொடுக்கின்றார். மனதளவிலே அவரை விடுவிக்கின்றார். மேலும் நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம், ஏழை லாசரஸ் ஒரு பணக்கார மனிதன். இவர்கள் இருவரும் இறக்கின்ற பொழுது ஏழை லாசரஸுக்கோ விண்ணக வாழ்வும், இந்த பணக்கார மனிதருக்கோ நரக வாழ்வும் கிடைக்கின்றது. ஏழை லாசரஸ் வாழ்கின்ற பொழுது யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காதவர் இறந்த பிறகு விண்ணுலகை தன்னுடைய உரிமை சொத்தாக மாற்றிக்கொண்டார், ஆன்மாவை காத்து கொண்டார். ஆனால் இந்த பணக்காரன் வாழ்கின்ற பொழுது கடவுள் தனக்கு கொடுத்திருந்த எல்லா செல்வங்களையும் சொத்துக்களையும் பயன்படுத்தி மற்றவர்களுக்கு நல்லது செய்யாமல் தன்னலத்தோடு சுயநலத்தோடு வாழ்ந்ததால் தன்னுடைய ஆன்மாவை அவன் இழந்து கொண்டான். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய உடலில் வரக்கூடிய வியாதிகளுக்கும் நாம் மனதளவிலே அடைகின்ற மன வேதனைக்கும் நம்முடைய ஆன்மா படக்கூடிய வேதனைக்கும் முழு சுகத்தை கொடுப்பவர் ஆண்டவர். எனவே அவர் ஒருவரை மட்டுமே நாம் அன்பு செய்து அவரிடமே நாம் சரணாகதி அடைந்து அவர் ஒருவரை மட்டுமே நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு வாழ போதுமான அருளை வேண்டி தொடர்ந்து இணைவோம். இதுக்குள் மாறி பலியில்